அன்பிற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஒரு மனிதரின் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டு நிரூபணமாகிறது. கொலை தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இப்ப இவர் சொல்றாரு, எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க, நான் இந்த மாதிரி ஊருக்கு போய் அங்க சில கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, என்னுடைய பிள்ளை இருக்கிறான், அவனை நான் யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு என்னுடைய கொடுக்கல் வாங்கலை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட மனிதர் கேட்க, கொலை பழி வாங்கியே தீரணும்னு இருக்கிற அந்த கொலை செய்யப்பட்டவரினுடைய பிள்ளை சொல்றாரு, இல்ல இல்ல, இவர் ஏமாத்த நினைக்கிறாரு, அதனால நான் இவரை செய்ய மாட்டேன், விட மாட்டேன், பழியை தீர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இதை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, கொலை குற்றம் சாட்டப்பட்டவர், யாராவது எனக்கு ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டா நான் போய் என்னுடைய இதை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கிறார். இப்ப 3 நாள்ல வந்துடணும்னு சொல்லி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இப்ப நீங்க பொறுப்பு ஏத்துக்கிறீங்க, இவர் வரலன்னு சொன்னா தண்டனை உங்களுக்கு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைன்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதர் போயிடுறாரு. 2 நாள் ஓடிருச்சு, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3வது நாளும் ஆயிருச்சு, அசரு நேரம் ஆயிருச்சு, மக்கள் எல்லாம் பதட்டத்துல இருக்கிறாங்க. அபூதருக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே பரபரப்பா இருக்கையில தூரத்துல இருந்து ஒரு குதிரை வர்ற ஒரு அடையாளம் தெரியுது. மிகவும் விரைவாக அந்த வாகனம் வந்துகிட்டு இருக்குது. பக்கத்துல வந்தா அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த மனிதர். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, நீங்க ஏன் திரும்பி வந்தீங்க? உங்களுக்கு தான் வந்தா உங்க உயிர் போயிருமே அப்படின்னு சொல்லல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்துல ஒரு காலம் இப்படி ஆகி போச்சு. ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு, ஒருத்தர் குற்றத்துக்கு பயந்து தன்னுடைய தண்டனைக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எப்படி நிற்பேன்னு நினைச்சேன், வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, அவர் வரலனா உங்களுக்கு குற்றம் ஏற்படும், உங்களின் மீது பழி சுமத்தப்படும், உங்களுக்கு அந்த குற்றம் நிறைவேற்றப்படும், நீங்க எப்படி பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல ஒருத்தர் உதவின்னு கேட்கிறாரு, அதை நிறைவேற்றுவதற்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு இழிசொல் ஏற்பட்டா நாளை மறுமையில நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் எப்படி நிற்பேன் அப்படின்னு நினைச்சேன், அதனால நான் பொறுப்பேற்றுக்கிட்டேன், அல்லாஹ்வின் மீது நம்பி வைத்து அப்படின்னு சொன்னார். இப்ப இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, தண்டனையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மனிதரினுடைய வாரிசான அந்த மகனார் சொன்னாரு, நான் இவரை மன்னிச்சுட்டேன், நிறைவேற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஏமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்க, இப்படி பழி சுமத்தப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டு மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டாங்கண்டா நாளைக்கு நான் நபி முன்னாடி எப்படி நிற்பேன், அல்லாஹுடைய சன்னிதானத்துல நான் எப்படி நிற்பேன், எனவே நான் இவரை மன்னித்து விட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாரா. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை எனது சமூகத்தில் என் தலைமையின் கீழ் ஆக்கி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். ஆக நாமும் அதே அல்லாஹ், அதே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமூகத்தில் தான் இருக்கிறோம். நம்மிடத்திலே எந்த அளவிற்கு மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கிறது, நம்மிடத்திலே எந்த அளவுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறது, நம்மிடத்திலே எந்த அளவுக்கு பிறர் பொறுப்பேற்க சொல்லி பொறுப்பு கேட்டால் அதற்கு நாம் பகரம் செய்ய இருக்கிறோமா என்பதை யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மை தேடி வந்து அவர்களுக்கு அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நாம் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹுவின் சன்னிதானத்திலே போய் நிற்போம்? அல்லாஹுவிற்காக தாருங்கள் என்று மஸ்ஜிதுகளுக்கு கேட்கப்படுகிறது, அல்லாஹுவிற்காக தாருங்கள் என்று மதரசாக்களுக்கு கேட்கப்படுகிறது. கண்டும் காணாது போல ஒரு சில சின்ன தொகைகளை, அற்ப தொகைகளை கொடுத்து விட்டு பெரிதாக கொடுத்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் உன் வீட்டு வாசலுக்கு வந்தனே, எனக்கு நீ ஏன் வழங்கல, நான் தண்ணி கேட்டனே, எனக்கு ஏன் தள்ளன்னு அல்லாஹ் நாளைக்கு நம்மள்கிட்ட கேட்டா நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்? அது என்னுடைய இல்லத்திற்காக உன்னிடத்திலே கேட்கப்பட்டதே என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்? யோசிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக அல்லாஹ்வின் அடிமையாக வாழ்ந்து அர்ப்பணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக.